பல காலமா ஞானத்துல இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து லண்டன்ல தாதி ஜானகி கூட ஆம், நிறைய வருடங்கள் கூட இருந்திருக்காங்க, நிறைய கத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யோசிச்சு பார்க்கலாம் எவ்வளோ அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. பட் ஆல்சோ அவங்க சின்ன வயசுல வந்ததுனால யூத்லயும் நிறைய யூத் கோஆர்டினேட்டராக இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இடங்களுக்கு அவங்க டிராவல் பண்ணி ரிட்ரீட்ஸ் பட்டீஸ் இந்த மாதிரி அண்ட் டீம்ஸ் பிகேஸ்லயும் சஸ்டனன்ஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கும் நிறைய அவங்க செய்யறது. ஸோ மதுபன்லயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ரொம்ப தேவையான ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் கூட பேசுறது, அங்க இருக்கக்கூடிய மதுபன் நிவாசிகள் அவங்க கூட எல்லாம் பேசி அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரியா பண்றது. ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு இதுல எக்ஸ்பர்டீஸும் இருக்கு, ஞானத்திலயும் இருக்கு, எல்லா வகையிலும். ஸோ அவங்க வந்து 2வது தடவை ஸ்ரீலங்காவுக்கு இப்போ இப்போ போயிட்டு வந்தாங்க. ஐ திங்க் யூ கேம் பேக் எஸ்டர்டே ரைட்? Yes. எஸ். நேத்து தான் திரும்பி வந்திருக்காங்க. அவங்க போனது ஐ திங்க் நீங்க இன்னைக்கு காலையில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திஸ் மார்னிங் வி ஹேட் த கோபி சிஸ்டர் ஃப்ரம் யூ மெட் ஹர்னா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ தேர் ஸோ ஷீ வாஸ் கிவிங் அ கிளாஸ் திஸ் மார்னிங். ஐ ஹர்ட் தட் she had mentioned about you and the things that they learned and everything. So, so welcome. ஸோ இன்னைக்கு காலையில அவங்க ஹிந்தி கிளாஸ்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க நினைச்சோம் நம்ம தமிழ் கிளாஸ் கூட ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கும் விருப்பம், எங்களுக்கும் அந்த விருப்பம் இருந்தது. ஸோ வெல்கம். So what would you like the format to be, Rekabin? I think it's good. Perhaps you can give a synopsis of uh, what you did in Sri Lanka, and I really like what you were sharing about how it was when you went in 2011, and now when you've seen and the difference. And so, and it'll be good to get your perspective of how the country is and how it's, how it is. What you were sharing in the Hindi class is very nice, so that will be good. But also maybe something more that you felt about the family and the And potential. you'll do simultaneous translation like this. And the potential, yes. So first of all, Vannakam. I know 2 words in Tamil. Vannakam and Nandri. 2 வார்த்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வணக்கம், நன்றி. So Baba gave me the good fortune to visit Sri Lanka a second time. பாபா எனக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியம் இருந்தது. 2வது தடவை ஸ்ரீலங்காக்கு போற வாய்ப்பு இருந்தது. The first time I was in Madhuban in January 2011, and Dadi gave me 1 week, and then to prepare, and then she sent me for 3 weeks to Sri Lanka. ஸோ நான் வந்து மதுபன்ல இருந்தேன் 2011ல. இப்போ மதுபன்ல இருக்கும்போது தாதி எனக்கு 1 வாரம் கொடுத்தாங்க தயாராகிறது. அதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு என்ன ஸ்ரீலங்காக்கு தாதி அனுப்புனாங்க. At that time, Jagabai's health was deteriorating. அந்த காலத்துல ஜெகாபாயோடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. And he was very keen for a senior sister to come and to see the work that the BKs were doing in collaboration with the army to help the rehabilitation efforts after the war. ஸோ அப்போ ஜெகாபாய்க்கு வந்து இருந்தது ஒரு மூத்த சகோதரி வரணும், பார்க்கணும். அவங்க எப்படி வந்து இந்த பிராமணர்கள் பிகேஸ் வந்து எப்படி அந்த ஆர்மி ஆட்களோட எப்படி கலந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் போர் முடிஞ்சது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது சரி பண்றதுக்கு ஆர்மி ஆட்களோட அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. That trip was a very intense trip. Of course, nobody was allowed to travel to the north at that time. And Jagabai had arranged for me special MOD clearance to travel in an army plane
And I didn't realize, but in the army plane was the Minister of Defense himself. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப அந்த டைம் தெரியும் இல்லையா, நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருந்தது. ஸோ அவங்க நார்த்துக்கு போகவே முடியல. ஆனா ஜெகாபாய் வந்து அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து அவங்க ஒரு பிளேன், ஆர்மி பிளேன்ல போனாங்க. அந்த ஆர்மி பிளேன்ல வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காரு அவங்க கூடயே. And I had been invited as the opening speaker for the first post-war trade conference in Jaffna. அந்த போஸ்ட் வார், அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ஃபரன்ஸ் என்ன நடக்குது ஜாஃப்னால, முதலாவது கான்ஃபரன்ஸ், அதுக்காக அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க. And at that time, the population in Jaffna was a quarter of what it was before. ஸோ ஜஃப்னால அங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலு பகுதி தான் அங்க ஜனத்தொகை இருந்தது, முன்னாடி இருந்ததுக்கு காலு பகுதி. There was a women's association that had attended the conference, and they took me around Jaffna to show me the effects of the war. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு உமன் அசோசியேஷன் அட்டென்ட் பண்ணாங்க அந்த கான்ஃபரன்ஸ். அவங்க வந்து கோபிபன் எல்லா இடத்துக்கும் போய் காமிச்சாங்க போருடைய என்ன விளைவுன்னு அந்த இடத்துல. And at that time, the center was very small. It was in a sister's house, and the bathroom was small, only tin shed, basic bathroom and toilet. அன்னைக்கு அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருந்தாங்க, ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே அந்த சென்டர், ஒரே ஒரு சகோதரி வீட்டுல இருந்தது, அது பக்கத்துல டாய்லெட் எல்லாம் ஒரே ரொம்ப அந்த டின் ரூஃப் இந்த மாதிரி தான் இருந்தது. And then I had to travel by bus from Jaffna to Mullativa. ஸோ ஜஃப்னால இருந்து முல்லைத்தீவுக்கு வந்து அவங்க பஸ்ல தான் போக முடிஞ்சது. Because no cars allowed. கார் வந்து போக கூடாது அந்த டைம். So you know these old buses of Sri Lanka. ஸ்ரீலங்காவுடைய அந்த பழைய பஸ் அப்படி இருக்கும், அதுல போனாங்க. It was adventure. அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்தது. What normally takes by car maybe maximum 2 hours to Mullativa took 5 hours on the bus. Wow. So 2 மணி நேரம் தான் எடுக்கும் கார்ல போனா, ஆனா 5 மணி நேரம் எடுத்தது அவங்களுக்கு முல்லைத்தீவுக்கு போறதுக்கு. Because no roads at that time, only dirt track. அவங்க அந்த டைம் வந்து எந்த பாதையும் கிடையாது, சரியான பாதை, மண்ணு பாதை தான் இருந்தது. And then I spent 5 hours in Mullativa at the army camp with the PKs. So அந்த முல்லைத்தீவுல வந்து அந்த ஆர்மி கேம்ப்ல அவங்க 5 மணி நேரம் தான் அங்க இருந்தாங்க அந்த ஆர்மி கேம்ப்ல. They showed me how they're working with the locals. They showed me how they give meditation to the locals to help the victims of the war. ஸோ அப்போ அவங்க எனக்கு காமிச்சாங்க, அந்த பிராமணருக்கு அங்க பிகேஸ் வந்து எப்படி மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அது உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்காக. I was very, very touched, and at one point we had half an hour yoga, very powerful yoga, just opposite the place where the final battle took place. ஸோ எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா, 1/2 மணி நேரம் ரொம்ப சக்திசாலி யோகம் நாங்க செஞ்சோம். எங்க அந்த போர் நடந்தது அந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல உட்காந்து நாங்க 1/2 மணி நேரம் யோகா செஞ்சோம். And then I traveled from Mullativa to Vavuniya. ஸோ அதுக்கப்புறம் முல்லைத்தீவுல இருந்து வவுனியாக்கு வந்திருக்காங்க. Again a long bus journey. திரும்பியும் பஸ்ல, பெரிய பஸ் ஜர்னில தான். And you know the sand is all red. The mitti is red. So I was completely red from head to toe. My sari red, my hair red, my face red. அங்க பாத்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து சிவப்பாக இருக்கும் இல்லையா, சோ அங்க பஸ்ல போயிருக்காங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் சிவப்பு, அவங்களுடைய புடவை, அந்த முகம் எல்லாமே சிவப்பா இருக்கு. And then I stayed the night in Vavuniya, in small place. வவுனியாலும் ஒரு சின்ன இடம் இருக்கு, அங்க அவங்க நைட்டு தங்குனாங்க. And everywhere we had programs at army camps. ஆர்மி கேம்ப்ஸ்ல எங்கெல்லாம் போனாங்களோ அங்க எல்லாம் ப்ரோக்ராம் இருந்தது. And this time when I went back, it was amazing to see Baba's home in Jaffna, nice big home, nice big hall. And then they took me to Mullativa. Sister Lekha is coming tomorrow, and beautiful big center in Mullativa and beautiful family. And same in Vavuniya, and it was so lovely.
lovely to see. So இந்த இந்த தடவை போனப்போ ஜஃப்னால ஒரு பெரிய சென்டர் இருக்கு, ஒரு பெரிய ஹால் இருக்கு. அதுக்கப்புறம் முல்லைத்தீவுல ஒரு பெரிய சென்டர் இருக்கு. நாளைக்கு வந்து சிஸ்டர் லேக்காவும் வராங்க. அதுக்கப்புறம் வவுனியாலும் நல்லா இருக்குமோ எனக்கு சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் பாக்குறதுக்கு. And I thought, look at this. This is the fruits of the effort of pure bhavna. So ரொம்ப தூய்மையான பாவனையுடைய பலன்தான் இது. And Jegabai and the family has such big, generous hearts. So ஜெகபாய் மற்றும் அங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பரந்த இதயம் இருக்கு. Even if they have very little, they still give. கொஞ்சம் இருந்தாலும் அதையும் கொடுக்கறாங்க. And the efforts that the BKs made during that time, I don't think anywhere else in the world I have seen such efforts. So அந்த போர் டைம்ல என்ன மாதிரி முயற்சிகள் அவங்க செஞ்சிருக்காங்க, பிராமண குழந்தைகள், பாமர குழந்தைகள், உலகத்துல வேற எந்த இடத்திலும் இந்த மாதிரி பண்ணிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. That's why I like to call the Sri Lankan family quiet revolutionaries. So அவங்களுக்கு பேரு கொடுக்கறாங்க கோபிபன். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பாபாவோட குழந்தைகளுக்கு ரொம்ப அமைதியான மாற்றத்தை கொண்டு வரோம், ரெவல்யூஷனரி மாற்றத்தை கொண்டு வரோம். Incognito, but you really do the service Baba wants. குப்தமாக இருக்காங்க, ஆனா என்ன பாபா நினைக்கிறாரோ அந்த சேவையை அவங்க செய்றாங்க. And everywhere I went, they were all appreciating all of you from London. நான் எங்க போனாலும் உங்களை எல்லாரையும் புகழ்ந்துட்டு இருந்தாங்க லண்டன்ல இருக்கிறவங்க. Because they know that your help and support from London has given them vehicles, has given them houses for centers. Amazing the support that has come from London. நான் இங்க இருக்கக்கூடிய ஒத்துழைப்புனால, சகயோகத்தினால அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த வெஹிக்கிள்ஸ் அங்க இருந்தும், வெஹிக்கிள்ஸ் ஆக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஆனா இங்க இருக்கக்கூடியவங்களுடைய சகயோகம் மூலமாக. So I want you to personally accept lots and lots and lots of love from your family there, because they really have a lot of love for each one of you in their hearts. அதனால நான் வந்து தனித்துவமா சொல்றேன், உங்க எல்லாருக்காகவும் அந்த குடும்பத்துல இருந்து ரொம்ப 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 இதயத்தோட அன்பு நீங்க ஏத்துக்கோங்க. Just to say, Gopiban, there are from other places also, less from Germany, from I think Canada, from France, so there's going to be wonderful places. Wonderful. I was remembering everybody in Sri Lanka. நான் எல்லாரையும் நினைவு செஞ்சுட்டு இருந்தேன் ஸ்ரீலங்கால இருக்கும்போது. And you know, this time when I was in Baba's centers, it was amazing to see how Baba was looking after his children like princes and princesses. It didn't feel like there was an economic crisis in Sri Lanka when you're in the center. இந்த தடவை நான் நிலையங்களுக்கு போகும் பொழுது எப்படி தோணுதுன்னா, பாபா வந்து தன்னுடைய இளவரசிகளாக பார்த்துட்டு இருக்காரு எல்லா குழந்தைகளையும். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கால இப்போ பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, ஆனா சென்டருக்குள்ள போனா அப்படி தெரியவே இல்லை. Baba has given them everything. பாபா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. Last time I wasn't able to go to Batikola, but this time I was able to travel to Batikola. So போன தடவை நான் பட்டிகோலாக்கு போக முடியல, இந்த தடவை நான் போனேன். And I was invited to conduct Centerwasi training for those less than 5 years in the center, and then for those more than 5 years in the center. So நான் எதுக்கு போனேன்னா, முக்கியமா வந்து அங்க சென்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ஒரு குரூப் வந்து 5 வருஷத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க, மற்ற குரூப் வந்து 5 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறவங்க. So one retreat happened in Batikola Center, the other retreat happened in Colombo Center. So ஒரு retreat வந்து பட்டிகோலா சென்டர்ல நடந்தது, இன்னொன்னு வந்து கொலம்போல நடந்தது. And you know, the instrument in Batikola is Brother Suresh, and the center is big, and they have accommodation next door for 200 people, big building,
and they have a Pandav Bhavan and they have a Shakti Bhavan. ஸோ பட்டிக்கோலா போகும்போது அங்க சென்டரே பெருசா இருக்கு. உங்களுக்கு தெரியுமாங்க, சுரேஷ் பிரதர் தான் அங்க நிமித்தமா இருக்காரு. சென்டர் பெருசா இருக்கு. அது பக்கத்துல ஒரு பில்டிங்ல 200 பேர் தங்கக்கூடிய இடம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாண்டவ பவன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சக்தி பவன் இருக்கு. பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் இருக்கக்கூடிய. And very royal center. ரொம்ப ராஜரீகமான ஒரு நிலையம். And I'm thinking how this is all possible. நான் நினைச்சிட்டு இருக்கேன், இது எப்படி இதெல்லாம் நடக்குது? And I can only put it down to the generosity of all of the brothers and sisters around the world that give back to their land. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்திலேயே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த சகோதர சகோதரிகள் திரும்பியும் அவங்களோட நாட்டுக்காக அவ்வளவு பரந்த இதயத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க. And you know, when I was in Batikola, there was 80 Centawassis under 5 years in the center that took training. பட்டிக்கோலால இருக்கும் பொழுது 80 பேர் வந்து அங்க ட்ரைனிங் எடுத்தாங்க. 5 வருஷத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க சென்டர்ல இருக்கக்கூடிய. Yeah. And you know that out of them, 18 families I met fully surrendered to Baba. அதுல வந்து 18 குடும்பங்களை நான் சந்திச்சேன், முழுமையாக பாபாக்கு சமர்ப்பணமானவங்க. The father running one center, the mother running one center, the child in another center. தந்தை வந்து ஒரு நிலையத்தை நடத்திட்டு இருக்காரு, தாய் வந்து இன்னொரு நிலையத்தை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட குழந்தை வந்து இன்னொரு நிலையத்தை நடத்திட்டு இருக்காங்க. And then if the children were below 18, they were kept either in Pandav Bhavan or Shakti Bhavan for training. So 18 வருஷங்களுக்கு குறைவாக இருந்தா குழந்தைகளுடைய வயது பாண்டவ பவனோ சக்தி பவன்லயோ அவங்களுக்கு இருந்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க. And then once they come to age, then they are given a talk and they have to decide if they want to surrender. 18 வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட பேசி அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க, நான் சென்டர்ல இருக்கணும். I mean, I can understand 1 or 2 families, but 18 families? 1-2 குடும்பங்கள் அப்படி இருக்கிறது புரிஞ்சுக்கலாம், பட் 18 குடும்பங்கள் அப்படி இருக்காங்க. I have not seen this anywhere else in the world. இந்த மாதிரி நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்ததே இல்லை. And so much cooperation and harmony. ரொம்ப அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கு, அவங்களுக்குள்ள வந்து ஒத்துசைந்து இருக்காங்க. So it was so beautiful to see the expansion in Batikola. So பட்டிக்கோலால இவ்ளோ விரிவாக்கத்தை பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And very good service happening. ரொம்ப நல்ல சேவை நடந்துட்டு இருக்காங்க. One afternoon we had in the local area all the counselors, psychologists, doctors coming to the center. So ஒரு மத்தியானம் வந்து அங்க இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்தாங்க சென்டருக்கு. Yeah. And really they come once a week to the center to learn meditation. அவங்க எல்லாரும் actually வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சென்டருக்கு வந்து மெடிடேஷன் கத்துட்டு இருக்காங்க. It's very difficult to get doctors to come. டாக்டர்ஸ் வரது வந்து ரொம்ப கஷ்டம். But this was amazing. ஆனா இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. And then they took me to Ichalampattu. இச்சலாம்பட்டி நினைக்கிறேன், அங்க போயிருக்காங்க. Now you know the story behind this center, so we opened a new center there. So அங்க வந்து நாங்க ஒரு புதிய நிலையத்தை திறந்தோம். You know, when they were going back and forth before COVID to serve that place, so that place had been affected by the war. And there was one person there who was complete drunk. You know, the after effects of war, the stress from the war makes them more violent, makes some people commit suicide. The hospital has cases of even poisonings, you know. And in this fellow, he was completely drunk, so drunk that he would take off his clothes and lie on the road. So அங்க வந்து கோவிடுக்கு அப்புறம் அங்க சென்டர் அங்க வந்து சேவைக்காக போயிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த போருக்கு அப்புறம் எப்படி சில பேர் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து வன்முறை இருக்கும், இல்லை தற்கொலை செஞ்சுப்பாங்க, இல்லை பாய்சனிங் இருக்கும், விஷம் குடிக்கிறது நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதுல வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிக்கிறது, ரொம்ப அவங்க அவ்வளோ குடிப்பாங்கன்னா அவங்க சட்டை கூட எல்லாம் எடுத்துட்டு ரோட்ல அப்படியே படுத்துப்பாங்க. And he was very violent as well.
அவர் வந்து ரொம்ப வன்முறை கூட இருந்தது அவருக்கு. But when he took the course, he completely transformed. ஆனா அவர் மெடிடேஷன் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு முழுமையாக மாறிட்டாரு. He stopped drinking, stopped violence, and all the village people were saying, if he can change, then we can change too. So please come and set up a center here. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறவங்க இவரு மாறினாருன்னா நாங்களும் கண்டிப்பா மாறலாம், இங்க வந்து ஒரு சென்டர் திறங்க அப்படின்னு சொன்னாங்க. So the government even requested, they said, this is the kind of work, transformation we want in the people. So கவர்மெண்ட் கூட என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி மாற்றம் தான் எங்களுக்கு வந்து தேவையாக இருக்கு. So, you know what, that brother became a little bit of a local celebrity. He was even interviewed on TV. So அங்க வந்து அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த பிரதர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. டிவில எல்லாம் வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாரு. And he did a lot of service of the BKs in that area. So BKஸ்க்காக நிறைய அவர் சேவை செஞ்சிருக்காரு அந்த ஏரியால. And then he gave his land and his house to Baba. So அதுக்கப்புறம் அவருடைய நிலத்தையும் அவருடைய வீட்டையும் பாபாவுடைய சேவைக்கு கொடுத்திருக்காரு. So they have built a beautiful new center there. அதுக்கப்புறம் அதனால அவங்க ஒரு நல்ல அழகான பாபாக்கு நிலையத்தை கட்டியிருக்காங்க. And at the opening was the district governor, the district secretary, the head of the local army, the head of the local schools, and also the directors of the local hospitals. So அந்த அந்த திறப்பு விழாக்கு எல்லாமே வந்திருக்காங்க. எங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அவங்க, அந்த பெரியவங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே அங்கதான் திறப்பு விழாக்கு வந்திருக்காங்க. And it's like all of these people really wanted the center to be there. They wanted to work with the BKs to help to transform people's lives. So அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட பிகேஸ் கூட நாங்க வந்து சேர்ந்து செஞ்சு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. So they want to make that center a model in Sri Lanka, how spirituality can work with different sectors of the community to help bring about transformation in society. So அவங்க வந்து அந்த இடத்தை வந்து ஸ்ரீலங்காலேயே ஒரு மாடலாக மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல எப்படி வந்து பிகேஸ் வந்து அந்த சின்ன சின்ன கம்யூனிட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லாம் எப்படி வேலை செஞ்சு எப்படி மனிதர்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரலாம்ன்றதுக்காக அது ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு. So the center is going to collect stories of transformation and they will publish a book later on this year. So அந்த சென்டர் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா யாரெல்லாம் மாற்றம் வந்திருக்கோ அந்த இடத்துல அவங்க கிட்ட இருந்து அந்த கதைகள் எல்லாம் எடுத்து ஒரு புத்தகம் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. So that was amazing service that day in Echelampatti. So அந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமான சேவை நடந்திருக்கு. And then in Kandy, finally after so many years, Baba has his own center. கேண்டில வந்து ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் பாபாக்கு தனக்குன்னு சென்டர் இருக்காங்க. They must have moved at least 10-11 times. 10-11 தடவையாவது அங்க இங்க மூவ் பண்ணிருப்பாங்க. Now there's a house given by Sister Gauri's family, and that house has been renovated, and they moved into that house and had first Amrit Vela the day before I left Sri Lanka, 16th July. So அங்க வந்து சிஸ்டர் கௌரின்னு இருக்காங்க, அவங்க வந்து வீடு கொடுத்திருக்காங்க பாபாக்காக. So அங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அமிர்த் வேலா வந்து கோபிபன் வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி அமிர்த் வேலா அங்க செஞ்சிருக்காங்க. Then I went to Jaffna and we had family retreat in Jaffna with Sister Ranji and the family. So அங்க வந்து ஃபேமிலி ரிட்ரீட் இருந்தது ஜஃப்னால. ரஞ்சி அவங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. And then I came to Colombo. அதுக்கப்புறம் கொலம்போக்கு வந்திருக்காங்க. That was the last stop, huh? Colombo was the last stop. Yeah, in between from Jaffna to Colombo, I visited Mullativa and Vavnia. Okay. கொலம்போக்கு அந்த வரத்துக்கு முன்னாடி அவங்க முல்லைத்தீவு, அதுக்கப்புறம் வவுனியா போயிட்டு அதுக்கப்புறம் கொலம்போ. Now there were very amazing programs in Kotahena and Hanwela. கோத்தஹேனாலையும் ஹன்வெலாலையும் அவங்க அங்கேயும் நல்ல ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க.
You know, they took me to 2 hospitals for programs. And one hospital, first time they took me there, all the managing directors of that hospital, all the senior staff, all Sinhalese Buddhists were present. ஸோ 2 ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க. அங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அங்க சீனியர் டாக்டர்ஸும் அவங்க எல்லாரும் Asiri Hospital. அசிரி Hospital. ஓகே It's a name. அந்த பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேரு. ஸோ அதுல இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ஹலிஸ் புத்திஸ். And it took little time to melt them. But eventually they joined me for a very powerful meditation. ஸோ கொஞ்ச நேரம் எடுத்தது அவங்கள வந்து கொஞ்சம் உருக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மெடிடேஷன் சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க. Then in another hospital, they have the human resources department organize these like well-being programs for the staff. So they were only expecting like 50 nurses or staff members. 300 came. Doctors and nurses. So what was the topic? The topic was you elevate your vibration, elevate your life. ஸோ அங்க வந்து அது இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் வருவாங்க, 50 நர்சஸ் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா 300 பேர் வந்தாங்களா அங்க டாக்டர்ஸும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே 300 பேர் வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன டாபிக்னு கேட்டா அவங்க சொன்னாங்க அதிர்வலைகளை உயர்த்தும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க அப்படின்னு. So I did little meditation activity with them with blessings, and the managing director for human resources department, she said she felt so refreshed. Everyone felt so refreshed that she wants the BKs now to come every month, and they want programs in Sinhalese and Tamil. ஸோ அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, மெடிடேஷன் செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஹெச்ஆர் அவங்க என்ன டைரக்டர் வந்து எவ்வளோ ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எவ்வளோ புத்துணர்ச்சி, அங்க இருக்கிறவங்க எவ்வளோ புத்துணர்ச்சி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ பிகேஸ் வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் செய்யணும், சின்ஹலீஸும் செய்யணும், தமிழ்லையும் செய்யணும். And then I gave her Daddy's book, the thought for today with all these thoughts for today in the big book. And she said every morning she will take a picture of one thought for the day and she will circulate it to the 5,000 staff they have in the hospital. அவங்களுக்கு வந்து நான் தாதி ஜான்கியோட ஒரு புக்கு கொடுத்தேன், அந்த தாட் ஃபார் டுடே அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு தாட்டும் ஒரு நாளைக்கு. ஸோ அது வந்து அவங்க சொன்னாங்க நான் டெய்லி வந்து ஒவ்வொரு தாட்டையும் பிக்சர் எடுத்து அந்த 5000 பேர் யார் இருக்காங்க நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்ப போறேன்னு சொன்னாங்க. It was amazing. And then at Kotahena Center, they had a program for local business owners. So Kotahena Centerல வந்து அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் ஆட்கள் யாருக்கு இருக்காங்க அவங்களுக்கு ப்ரோக்ராம். This was the first time they had it in maybe quite 6-7 years. 6-7 வருஷத்துல முதலாவது தடவை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. So they thought maybe nobody will come, 5 or 6 people will come. அவங்க என்ன நினைச்சாங்க 5-6 பேர் வேணா வருவாங்க அப்படின்னு, யாரும் வர மாட்டாங்க. Because the program time was 12:30 to 1:30. ப்ரோக்ராம் டைம் வந்து 12:30ல இருந்து 1:30 வரைக்கும். So they just kept coming. Instead of 5 or 6, 35 business people came. 5-6 என்ன 35 பேர் வந்தாங்க அந்த டைம் அந்த இதுக்கு ப்ரோக்ராம்க்கு. And we spent a good hour doing meditation, explaining, and now they have made a commitment to come to the center every week on an afternoon to give 45 minutes for meditation and a session on powers. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்னா அந்த 1 மணி நேரம் கொஞ்சம் மெடிடேஷன் செஞ்சாங்க, கொஞ்சம் புரிய வச்சாங்க. அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு வாரமும் ஒரு மத்தியானம் நேரம் 45 நிமிஷத்துக்கு வந்து அவங்க மெடிடேஷனும் பண்ணுவாங்க, சக்திகள் பத்தியும் கத்துப்பாங்க. And the amazing thing was when the session finished, many of these business people came up to that Sister Priya, there are 2 Priyas in the center. And they say, oh, can we give our car to Sister for service? Can we give our anything for your service? Maybe you can use our car to take Sister around.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சது. அங்க பிரியான்னு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, எங்களுடைய கார் குடுக்கலாமா, இவங்கள வந்து அங்க எங்க சுத்தி பார்க்கிறதுக்கு வேற ஏதாவது குடுக்கலாமா நாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. And these were wealthy businessmen. One of them, nice Mercedes, big Mercedes, big vehicle. And he said, "Sister, please take this car. You go wherever you want. You go in this car." அதுல ஒரு பிசினஸ் வந்து மர்சிடிஸ் கார், ரொம்ப பெரிய கார். அதை பார்த்து சிஸ்டர் உடனே சொல்லிட்டேன், நீங்க இந்த கார் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. So that was amazing. And then there was first time ever public program in Hanwela. ஹன்வெலால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. You know, Hanwela is like a little village, right? 1 hour அது outside Colombo. கொலம்போல இருந்து 1 மணி நேரம், ஒரு சின்ன கிராமம் மாதிரி அது. And this is where Sister Rami is staying ராமி அங்க இருக்காங்க. because it's completely Buddhist area. அது வந்து முழுமையாக புத்திஸ்ட் இடம். And complete Sinhalese Buddhist. And she had a passion to start service. So she went there in 2017. And she is also Sinhalese, right? She's Sinhalese Buddhist, yeah. அவங்களே Surrendered sister. அவங்களே வந்து சமர்ப்பணமான, ஐ திங்க் ஒரு இருக்கிறது அவங்கள சினலீஸ் சகோதரி. அவங்க அந்த ஏரியாவும் அது தானே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது அங்க வந்து ஒரு நிலையத்தை திறக்கணும் பாபாக்காகன்னு. ஸோ 2017 அங்க போயிருக்காங்க சேவைக்காக. And you know, when they arrived, there was immediate opposition from the local priest at the Buddhist temple. ஸோ அவங்க அங்க வரும்பொழுது அங்க புத்திஸ்ட் டெம்பிள்ல யாரு லோக்கல் அங்க பிரீஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு கொடுத்தாங்க. Rami was saying that the local priest had come to their house, banged the door, started throwing furniture around, and was very angry with them, saying, "You cannot do service in this village. Don't touch the people of this village." ஸோ அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு சென்டருக்கு வந்து அந்த கதவெல்லாம் உடைச்சிருக்காங்க. உடைச்சு அங்க இதெல்லாம் அது இதை ஃபர்னிச்சர் எல்லாம் மூவ் பண்ணி வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து நீங்க சேவை செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய மக்களை you can take your people from outside, but not from here. வெளியில இருந்து நீங்க வேணா எடுக்கலாம் ஆட்களை, இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லி. And then of course Rami and her father, they had to really become very humble. ஆனா ராமியும் அவங்கள தந்தையும் வந்து ரொம்ப பணிவாயிட்டாங்க. And they can't use the name Raj Yoga Meditation Center. They can only call it the Raj Yoga Study Center. ராஜ் யோகா மெடிடேஷன் சென்டர்னு கூப்பிட முடியாது, ராஜ் யோகா ஸ்டடி சென்டர் தான் வச்சிருந்தாங்க. Yeah. So she tried to host. She said she tried to host a big program in 2019 with Didi, Dr. Nirmala. ஸோ 2019 வந்து டாக்டர் நிர்மலா வருவாங்க. அவங்க கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. But the people in the Buddhist temple created so much resistance, all the programs had to be cancelled. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் டெம்பிள்ல வந்து ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் கேன்சல் ஆயிடுச்சு. So this time when she heard I was coming, she tried again. So இந்த தடவை வந்து நான் வரேன் அப்படின்னு கேட்ட உடனே திரும்பியும் அவங்க முயற்சித்தாங்க. And first what she did, she approached one senior Buddhist monk, under whom all the local temples come. So first அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சீனியர் புத்திஸ்ட் மாங்க் இருக்காரு, அவங்க அடியில தான் எல்லா அங்க இருக்கக்கூடிய ஆலயங்களும் வரும். சோ அவங்க கிட்ட போனாங்க. Because she really made an effort over the years to give respect to the Buddhist monks. சோ அவங்க இவ்வளவு காலமும் அவங்க வந்து ரொம்ப முயற்சித்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. So this Buddhist monk told her, "Look, I cannot send anybody to you, but I can give your program blessings for good success." சோ அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு யாரையும் அனுப்ப முடியாது, ஆனா உங்களுடைய நிகழ்ச்சிக்காக நாங்க ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. And also he said he can't come to the program himself because his followers will not like it. அப்ப என்ன சொன்னான்னா, நான் கூட அந்த ப்ரோக்ராம்க்கு வர முடியாது, ஏன்னா நான் பின்பற்றவங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அது விருப்பம் இருக்காது. So what happened that
Sister Rami had a little organizing team. And in that organizing team, there was one sister that was, she belonged to another temple, and all the priests of that temple and the followers of that temple were fighting with her. Why are you helping this place? Why are you doing this program? This is against Buddhism. You shouldn't be doing this. Hmm. We will come and create problems. ஸோ அந்த ஆர்கனைசிங் டீம்ல இன்னொரு சகோதரி இருந்தாங்க. அந்த அந்த சகோதரி வேற ஒரு ஆலயத்துக்கு சேர்ந்தாங்க. ஸோ அந்த ஆலயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரே திட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து இது நிகழ்ச்சியை பண்றீங்க? நாங்க வந்து இது ரொம்ப மெடிடேஷன் செய்யறதுக்கு இது வந்து எதிர்ப்பாக இருக்கு. நாங்க வந்து பிரச்சனை பண்ணுவோம், பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. And this sister had 2 daughters that wanted to dance at the program. அந்த சகோதரிக்கு வந்து 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க டான்ஸ் ஆடணும் ப்ரோக்ராம்ல. So even the temple priests were against this. அதுக்கு கூட வந்து அங்க இருக்க ஆலயத்துல இருக்கக்கூடிய பிரீஸ்ட் வந்து எதிர்ப்பு. But they showed so much courage. They welcomed me outside the center and they danced their way into the center, bringing me into the center. ஆனா அவ்வளோ அவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா எங்களை வந்து நிலையத்துக்கு வெளியில வரவேற்று வெளியில இருந்தே அவங்க நடனம் ஆடிட்டு என்ன உள்ளுக்குள்ளார கூட்டிட்டு போனாங்க. And somebody asked one of the girls, what would you have done if the temple priests came to create trouble? ஸோ அங்க அந்த சகோதரிகளை கேட்டிருக்காங்க யாரோ, டெம்பிள் பிரீஸ்ட் வந்து பிரச்சனை பண்ண வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? She said, no matter what, I wouldn't stop. I would teach him Raj Yoga meditation. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன நடந்தாலும் நான் வந்து நின்று இருக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் ராஜயோக மெடிடேஷன் கத்து கொடுப்பேன். How old were they? One was like 17 and the other one was 15. வயசு எவ்வளவுன்னு கேட்டேன்னா ஒண்ணுக்கு வந்து 17, இன்னொருத்தவங்களுக்கு 15. But so much courage. ஆனா அவ்வளவு தைரியம் அந்த 2 பேருக்கும், 2 குழந்தைகளுக்கு. And one of the brothers on the organizing team, he had good connections with the police, so he arranged a police escort for us. சோ அந்த ஆர்கனைசிங் டீம்ல ஒரு சகோதரனும் இருந்தாரு. அவருக்கு போலீஸ் கூட நல்ல தொடர்பு. சோ ஒரு போலீஸ் எஸ்கார்ட் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க இவங்களை கூட்டிட்டு வர. They met us at the top of the road and on the motorbike they escorted us to the center. சோ அந்த அந்த பாதை என்ன இருக்கு அது ஆரம்பத்துல இருந்து மோட்டார் பைக்ல இவங்களை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்தாங்க. But the amazing thing was that this team had done so much effort and yoga that eventually, just before the program started, that senior Buddhist monk arrived. ஆனா என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் எவ்வளவு யோகா பண்ணிருக்காங்க, எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்கன்னா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த சீனியர் புத்திஸ்ட் மங்க் வராரு நிகழ்ச்சிக்கு. And not only him, but the local pastor, the pastor of the local church also arrived. So அந்த சர்ச், அந்த லோக்கல் சர்ச்ல இருக்கக்கூடிய பாஸ்டரும் வந்துட்டாரு. It was amazing. And this Buddhist monk, we invited him to speak first, of course. So அந்த புத்திஸ்ட் மங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னு நாங்க சொன்னோம். And he gave such a beautiful lecture on spirituality. அவங்க ரொம்ப ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப அருமையா பேசினாரு. And he said he was describing what spirituality was, and then he said, this is a spiritual study place. If you want to learn about spirituality, you study well here. So என்ன சொன்னாருன்னா, ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் நல்லா சொல்லிட்டு, இந்த இடம் வந்து ஆன்மீக கல்வி கூடம், உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க வாங்க நீங்கன்னு சொன்னாரு. And maybe there was about 80 to 100 people there, of which about 30 people were completely new. So அங்க வந்து 80 ஒரு 100 பேர் வந்திருக்கலாம். அதுல 30 பேர் வந்து புதுசா வந்திருக்காங்க. She had made very good arrangements, put a tent out in the garden, mic system, even though it's a small, simple place. So அவங்க ரொம்ப அந்த சகோதரி வந்து ரொம்ப முயற்சித்தாங்க. வந்து ஒரு கார்டன்ல அந்த டென்ட் போட்டு மைக் எல்லாம் வச்சு ரொம்ப ஒரு எளிமையான இடம் தான், ஆனா இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. But it was a very beautiful program. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த நிகழ்ச்சி. Because when that priest spoke, because that priest came, none of the other Buddhist temples or priests could interfere in the program now. ஏன் அவர் வந்ததுனால வேற எந்த ஆலயத்துல இருந்து எந்த பிரீஸ்டோ இல்ல எந்த மங்கோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியல.
He gave his stamp. அவர் வந்து அவரை முத்திரை கொடுத்துட்டாரு. So everything went very smoothly. So எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா போகும். The pastor And then also after, spoke. huh? The pastor also spoke. Yeah, we asked him to come and share his experience at the end. ஸோ நான் கேட்டேன், அந்த பாஸ்டரும் சர்ச்சோட பாஸ்டரும் பேசினாருன்னு. கடைசியில அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை ஷேர் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. And he said he has never seen such a peaceful and harmonious gathering in this area. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ரொம்ப அமைதியா ரொம்ப ஒத்துசைந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். He said he really appreciated the gyan, the experience of peace, and now he wants the BKs to come to his church. சோ அவர் என்ன சொன்னார், ரொம்ப அங்க இருக்கக்கூடிய அமைதி, அந்த ஞானம் இதெல்லாம் அவங்க ரொம்ப பிடிச்சு இப்போ பிகேஸ் வந்து சர்ச்சுக்கு வர விரும்புறாரு. And you know, the amazing thing is many people had traveled from very far. There were 3 ladies that had traveled from 100 kilometers to come for the program. சோ 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து 3 பெண்மணிகள் வந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. Everybody got Brahma Bhojan, Tholi, blessing. எல்லாருக்குமே பிரம்மா போஜன் இருந்தது. அதுக்கப்புறம் And it was the first time that a Sinhalese program for Sinhalese Buddhists approved by the Buddhists happened in that area. முதலாவது தடவை சின்னலீஸுக்காக சின்னலீஸ் அவங்க வந்து முதலாவது தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. So Sister Rami was very, very happy. ராமி சகோதரி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. So magic of yoga power. யோக சக்தியோடைய அற்புதம் மாயாஜாலம் சொன்னாங்க. Baba says when you have good yoga, you can make anyone do anything. பாபா சொல்லுவாரு இல்லையா, ஆக்சுவலி முரளியில சொன்னாரு, நல்ல யோகா செஞ்சீங்கன்னா நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம். And then in Colombo, it was the Centavasi training for those above 5 years in Gyan. 5 years in Gyan or 5 years staying in the center? Sorry, 5 years surrendered in the center, more than 5 years. So some 15, 20, 25 in the center. Yeah. So கொலம்போல வந்து 5 வருஷத்துக்கும் மேல நிலையங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்காக ரிட்ரீட் இருந்தது. I know it has been a difficult time for them, especially after Dr. Nirmala passed away. டாக்டர் நிர்மலா போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு நேரம் தான். Because she was like a mother for Sri Lanka. அவங்க வந்து ஒரு தாய் போல இருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு. So they missed her. So அவங்கள மிஸ் பண்ணோம். But we had wonderful 3 days of really magical time of Gyan and yoga. தான் அந்த 3 நாள் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஞானம் யோகத்துல அப்படி. And then I had then before I left, on the day before I left, State Minister of Education came, State Minister of Defense, a former Minister of Science and Technology came to the center. So Minister of Defense வந்தாங்க, அதுக்கப்புறம் Minister of Education you said? Education, State Minister of Education, State Minister அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு scientist, Science and Technology. Science and Technology அவங்களும் வந்து பார்த்தாங்க. Yeah. And you know, I'm amazed by the humility of these people. So அவங்களுடைய பணிவை பார்த்து எனக்கு ரொம்ப அற்புதமா தோணுச்சு. They face very, very real life situations and crises in their countries, but they handle it with such a big heart. அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப உண்மையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில கிரைசிஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப வந்து அவங்க பணிவோட செய்றாங்க. You know that there was that one former prime minister, he worked with the president during the war, and that president wasn't very popular because he was creating the problems for the Tamil people. So அந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த பிரசிடென்ட் கூட முன்னாடி இருந்தவங்களும் கூட சேர்ந்து அவங்க வேலை செஞ்சது. ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து அவ்வளவா யாருக்கும் விருப்பம் இல்லை. And everybody criticized him for working with that president. So எல்லாருமே வந்து அவரு கூட ஏன் அவர் வேலை செய்யறாரு, அவங்க தமிழ் ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றதே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னது.
But he said if he didn't work with the president, he would have no power to help the Tamil people. ஆனா அந்த பிரசிடென்ட் கூட அவர் வேலை செய்யலைன்னா அவருக்கு தமிழ் ஆட்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சக்தியே இருந்திருக்காது. If he distanced himself from the president, then his voice would just be a noise, but he would have no power and authority to help the Tamils. ஆனா அவர் வந்து அந்த பிரசிடென்ட் கூட ரொம்ப தூரம் இருந்து பண்ணாருன்னா சும்மா அவர் பேசுறது வந்து ஒரு சத்தமாகத்தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சக்தி இருந்திருக்காது இந்த தமிழ். And you know, he was saying every day there were kidnappings, Tamil people were being jailed, and every day he would go and visit people in jail. சோ ஒவ்வொரு நாளும் பல தமிழ் ஆட்கள் வந்து கிட்னாப்பிங் நடக்கும், கடத்தல் இல்லைன்னா ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் அவரு வந்து ஜெயில போய் சந்திப்பாரு தமிழ் மக்களை. And this way he slowly helped to free many Tamil people. இந்த மாதிரி அவரு சேவை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சில தமிழ் மக்களை வந்து விடுதலை செய்யும். He appealed to the president at that time and said, "Sir, please, can't you consider this situation? Can you not help?" And he said the president would listen to him and would sign the release papers. So அப்போ பிரசிடென்ட் வந்து அவரு கேட்பாராம், இவங்களுக்கு வந்து விட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை கேட்டு சைன் பண்ணுவாராம் அந்த பேப்பர். So even if he was criticized heavily for being next to the president, he stayed because it was the only way he could help the Tamil people. So அவரை வந்து குற்றம் சுமத்தினாலும், நீங்க ஏன் அந்த பிரசிடென்ட் கூட வேலை செய்றீங்கன்னு குற்றம் சுமத்தினாலும் அவருக்கு இருந்தார் அவர் கூட. ஏன்னா அது ஒரே வழிதான் அவருக்கு தெரிஞ்சது, தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்யறது. And he deeply believes that, you know, there is no problem we cannot solve. So அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து தீர்வு இல்லாம இல்ல அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. He's now 84 and he's still working. He has his own business. He's still working. 84 அவருக்கு வயது. அவர் இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்கார் பிசினஸ். He says because he believes when he became a politician, I missed that. I said that when he became a politician, he understood that he received that position as a role to help the people, serve the people. So அவர் பொலிட்டிஷியன் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன புரிஞ்சதுன்னா, எனக்கு ஏன் இந்த பாகம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா நான் வந்து மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். And that's what he understands by power. Power, you are custodians of power, trustees of power. That power has to be used to bring benefit to others. So அந்த சக்தி நமக்கு கிடைக்குது, அந்த பொசிஷன் கிடைக்குது, அந்த பதவி கிடைக்குதுன்னா நம்ம வந்து அதை சேவைக்காகத்தான் வந்து பயன்படுத்தணும். அதனால தான் நமக்கு அது கிடைக்குது. And he said nowadays politicians, they misinterpret power as authority. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அது அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைக்குதா, அந்த பதவி அது வந்து அதிகாரத்துக்காக யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. And they thrive on problems. If there are problems, then their position stays safe. They don't want to bring solutions. சோ அப்போ அவங்க வந்து பிரச்சனைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் இருந்தா அவங்க அந்த பதவியில இருக்கலாம். அதனால தீர்வு அவங்க கண்டுபிடிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. And now he's working with the next generation of politicians to help them create this spirit of service. சோ அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் தலைமுறை பொலிட்டிஷியன்ஸ் கூட அவரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த சேவை பாவனை கொண்டு வரது. So I felt throughout the whole trip, I felt Brahma Baba so much. முழு ட்ரிப்லயும் பயணத்திலயும் எனக்கு பிரம்மா பாபா ரொம்ப அனுபவமானது. Brahma Baba was looking after all his children. பிரம்மா பாபா தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. And how Baba said today, Baba makes us merciful. I saw the mercy in practical action. So பாபா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாரையும் பாபா கருணை நிறைந்தவர்கள் ஆக்குறனா, அந்த கருணைய வந்து நடைமுறை செயல்படுத்துறது பார்த்தேன். Every day we would have Murli chanting after Murli.
ஒவ்வொரு நாளும் முரளி வந்து நாங்க கடைவோம். முரளி சர்னிங் கிளாஸ் இருக்கு. முரளி And it was wonderful Murli churning with the family. So ரொம்ப அருமையா இருந்தது முரளி கடையிறது Because குடும்பத்தோட. their circumstances are so difficult. ம். Gyan for them is like life and death. ம். So அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஞானம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையும் இல்ல மரணம் அது போல. அது ரொம்ப அவங்களுக்கு தேவை. So they really have to use Gyan to survive. அதனால ஞானத்தை வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்தணும் வாழ்றதுக்கே. So I met so many. I met the mothers, I met the brothers, I met the youth, I met the Kumaris. So அங்க தாய்மார்களை சந்திச்சேன், நான் அங்க சகோதரர்களை சந்திச்சேன், குமாரஸை சந்திச்சேன், குமாரிஸை சந்திச்சேன். Brother Kumar from Madhuban was with me, Sister Disha from Gujarat, and Sister Janie from South Hall. குஜராத்ல இருந்து சிஸ்டர் திஷா, குமார் பாய் மதுபன், அதுக்கப்புறம் ஜெயின் சவுத் ஹாலண்ட் இங்க இருந்து அவங்க கூட இருந்தாங்க. நீங்க Right, ஏதாவது Janie? கேள்விகள் கேட்கணுமா? I was just going to ask if anybody wants to ask question. I mean, to both Yes. of you. ரெண்டு பேரு இல்ல கோபிபன் ஏதாவது கேள்விகள் இருக்கா அவங்களுக்கு கேட்கறதுக்கு? டைம் கேட்கறதுக்கு. And the priest, Tom Shanti, Kobe Ben and Jenny, both of them, thank you. ரெண்டு பேருக்கும் எங்களோட அன்பை தெரிந்து கொள்றோம். ஏன்டா எங்களோட இடத்துக்கு இப்படி இந்த போர் நடந்த பிறகு போராக்கள் வந்து வெறி குறைவா இருந்தது. அதிலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி கதைக்கிறதுக்கு போறது ஆக்கள் குறைவு. ஆனா இப்படியான இடத்துல நீங்க போய் இவ்வளவு ஒரு சேவை செய்த கேட்டுக்கொண்டிருக்க பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு புடிஸ்ட் டெம்பிளுக்கு பக்கத்துல இருந்தேன். இப்போ உங்களுக்கு மாதிரியான அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். இதுல முக்கியமா சிஸ்டர், நீங்க ஆர்மி கேம்ப் நீங்க ஆர்மியல் எல்லாம் வந்து பங்கு பெற்றினாங்க. அவங்க ஏதாவது தங்களுடைய ஸ்பீச்சில் இந்த மாற்றத்தை பற்றி சொன்னாங்களா? எப்படி இந்த மாற்றம் நடைபெற வேணும்ன்றதை சொன்னாங்களா உங்களுக்கு? So really thanking both of you to go to a place like this after the war. It's rare that we have people going there to speak about spirituality and all that. So really, really thankful for that. And also my neighbor was a Buddhist. So it's nice to hear that service also happened. But his question is, did you meet somebody from the army camp or from the army, and did they share about how this transformation could happen? Did they share anything about that? Did you meet anyone? Yes, in Ichalampattu, I met the head of the army for that whole district. And he was saying how that so much violence has increased amongst the people after the war, because this is the trauma effects of the war. There are cases of rapes, there are cases of poisonings, of suicides, multiple marriages, illegal, unwanted pregnancies, and some of the toughest, now hardest situations are after the war, he's saying. So அங்க இருக்கிறவங்க அந்த இச்சலாம்பட்டின அவங்க வந்து ஹெட் ஆஃப் தி ஆர்மியை சந்திச்சிருக்காங்க. ஸோ அங்க லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் அங்க இருக்கிறவங்க பத்தி அவங்க சொல்றாங்க எப்படி வந்து இந்த போருக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, ரேப்ஸும் பாய்சனிங் இதெல்லாம் நிறைய வந்து நிறைய திருமணம் செய்யறது தேவை, நிறைய மல்டிபிள் அந்த மாதிரி திருமணம் செய்யறது இல்ல தற்கொலை, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துட்டது. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு அது தாங்க முடியாத அந்த வலி அந்த போருக்கு அப்புறம். And he said it's even difficult for his police people to handle all of this. So அவங்களுடைய போலீஸுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை வந்து எதிர்கொள்றதுக்கு. So he was very grateful that the center was opening, because he could send even his policemen to get peace and to learn meditation. So அவரு வந்து அந்த சென்டர் திறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவங்களுடைய போலீஸ் ஆட்கள் அனுப்பலாம் மெடிடேஷன் கத்துக்கிறதுக்காக. In fact, the army was the first one there in that area to give Baba a vehicle so that they could come back and forth to help. So actually அந்த ஏரியால ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் வந்து உதவி செஞ்சது பாபாவுக்கு ஒரு வண்டி கொடுக்கறது. அந்த வண்டியில திரும்பி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க மெடிடேஷன் செஷன் செய்யறதுக்கு.
தேங்க்ஸ் தேங்க்யூ. வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஸோ இந்த சிஸ்டர் சொன்ன மெசேஜ் வந்து அவங்களோட நாங்கள் இங்கேருந்து பணங்களை அனுப்புகிறோம், அவங்களுக்கு வேறு வேறு கட்டிடங்களை கட்டுறதுக்கும் வேறு வேறு விதங்களாக. ஆனால் அங்கே உள்ள ப்ராப்ளத்தை சிஸ்டர் வந்து நேரடியாக பார்த்து இந்த பெலிஸ் சொன்னதையும் இந்த எனது சகோதர ஆத்மாக்கள் இந்த சிங்களீசாக்கள் எங்களுக்கு உதவி செய்ய வந்த கஷ்டங்களையும் பார்த்து நாங்கள் அதனுடைய அனுபவங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு தேங்க்ஸ். அண்ட் அவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய செய்வை மனதார, அதாவது இந்த மனோநிலையில பாதிக்கக்கூடிய விடயங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை நாங்கள் செய்ய வேணும்னு தான் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் உள்ள சென்டர்ஸ்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி திங்க் பண்ண வேணும்னு நான் நினைக்கிறேன். So he's saying that we help from here for the centers, to build centers or in terms of financial support. But what you share now, I feel that we have to do more Mansa Seva for the people there. Yes. Sitting from here, and so perhaps this is something that we can coordinate with the centers there, and we can do that too. Yes. Now, very important for Mansa Seva. People need vibrational support. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனசா சேவை அப்படின்னு சொல்றதுக்கு, அதிர்வலைகளால அவங்களுக்கு வந்து ஆதரவு தேவையாக இருக்கு. Because the times are also getting delicate. ஏன்னா இப்ப நேரம் கூட ரொம்ப நாசுக்காக போயிட்டு இருக்கு. So very good suggestion. So நல்ல suggestion. Thank you. So you all happy listening to the news? சந்தோஷமா இருக்கீங்களா? Yes, very happy. Yes, Very very happy. I see. All these old mothers. I went to your home. Yeah. தாய்மார்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க பாரு, நான் உங்களுடைய வீட்டுக்கு போனேன். Have you managed to suggest anything to the education minister about, in schools you have to bring the medication? Yes, we had a good discussion. He spent 1.5 hours with me. Sandi sister, Jeffnaku போயில போல இருக்கு. ஜெஃப்னாக்கு போனாங்களே, அங்கதான் ரிட்ரீட் நடந்திருக்கு. So இல்ல ரிட்ரீட் அங்க இல்ல, ரிட்ரீட்டுக்கு இல்ல, பட் ஜெஃப்னாக்கு போயிருக்காங்க. You went to Jaffna, right? போயிலையா? I went to Jaffna. Yeah, Jaffnaக்கு போனேன். Tringabali? No, didn't get time to go Trinco. So good, you need to have some places left so you can go back, right? Yeah, they want me to come every year now. Oh. I know. So just to translate, அந்த எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து அவங்க ஏதாவது சேவை செஞ்சாங்களான்னு கேட்டது. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 1.5 மணி நேரம் அவர் கூட பேசியிருக்காங்க எஜுகேஷன் மினிஸ்டர். He's dealing with one particular challenge at the moment. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. That challenge is that the workforce, especially the teachers now in Sri Lanka, they are losing the spirit of service, and now the jobs are just for money. So when he came to see me, many of the teachers in the country were on strike. So அவர் என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனைனா இப்போ சேவைக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும், அந்த சேவை பாவனை இல்ல இப்போ யாருக்கும் அங்க ஜாஸ்தி, எல்லாம் பணத்துக்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. And he said people don't, because COVID made things easy, they could stay at home. Now people don't want to make the effort to travel to work. So அவர் வரும்போது பல டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. ஸோ கோவிடுக்கு முன்னாடி கோவிட் என்ன ஆயிடுத்து, எல்லாரும் ரொம்ப சௌகரியமா வீட்டுல உட்கார வச்சுச்சு நம்ம மாதிரி சில பேர். And he was dealing with a case. Yeah, he told us about a case where the teacher is applying to go to a school, to be transferred to a school closer to her home, and she brings the medical results from 20 years ago to show him why she should go to a school closer to her home. So
அவரு வந்து அது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து காமிக்கிறாங்க ப்ரூஃபா. He was very polite with her, but he said, you go and get leave from your principal first. And of course, the principal wouldn't give her, so she never came back to him. ஸோ பிரின்சிபல் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நீ போய் வந்து பர்மிஷன் எடுத்துட்டு வான்னு சொன்னா அஃப்கோர்ஸ் அவங்க பிரின்சிபல் கிட்ட போகல, அதனால அவங்க வரல. Then, the other challenge is that because of the crisis, many teachers are giving paid tuition to the children outside the lessons. ஸோ இந்த கிரைசிஸ் இருக்கிறதுனால பல டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து டியூஷன் எடுக்கிறாங்க வெளியில. Yeah. And sometimes they give more attention to the tuition they give than they do in the classroom. It's true. ஸோ சில நாட்கள் வந்து அவங்க டியூஷன் கொடுக்கறதா ஜாஸ்தி ஆர்வத்தோட பண்றாங்க ஸ்கூல்ல இருக்கிறதோட. And just recently, he was dealing with a case where one teacher, this is illegal, she created 2 question papers for the students in her classroom. An easy question paper for those who had attended her tuition, and a hard question paper for those who hadn't. Because what she wanted to illustrate was that, look, if you come and do tuition with me, you'll pass the tests. ஸோ எந்த மாதிரினா சுச்சுவேஷன்னா ஒரு டீச்சர் வந்து 2 பரீட்சை தாள் தயார் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து கஷ்டமானது, யாரும் அவங்களுக்கு டியூஷன் எடுக்கலையோ, டியூஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஈஸி இலக்கு பரீட்சை தாள். ஸோ என்ன அவங்க சொல்ல விரும்புறாங்கன்னா, என்கிட்ட டியூஷன் எடுத்தேன்னா நீ நல்லா பாஸ் ஆயிடுவ அப்படின்னு. And recently she got found out. அதுக்கு இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. You're not allowed to create 2 test papers like that. 2 பரீட்சை தாள் எப்படி அப்படி உருவாக்கலாம்? But this was her method to try and get all the class members and that to come to her tuition. So இது அவங்களுடைய வழிமுறை, அவங்களுடைய டியூஷனுக்கு எல்லாரும் வரதுக்காக. So he's dealing with a lot of dishonesty. So ரொம்ப வந்து நேர்மை இல்லாத பொய்மை வந்து அவங்க வந்து ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. So we had this very extensive conversation about how important it is for teachers to live their values. ஸோ அவங்களுடைய ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய வேல்யூஸை எப்படி, அந்த குணங்களை எப்படி வந்து நடைமுறையில வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு செஷன் அவங்க செஞ்சோம். So they're not just transferring an education, but they're transferring character as well. Yeah. So எஜுகேஷன் மட்டும், கல்வியில மட்டும் இல்ல, அவங்களுடைய அந்த நடத்தை கேரக்டரே வந்து மாத்துறதுக்கு. So we spoke about the Living Values Initiative, and maybe if the BKs could do a Living Values conference, he said he would be very happy to support it and endorse it. ஸோ லிவிங் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ப்ரோக்ராம் நிறைய நடந்திருக்கு மற்ற இடங்கள்ல. ஸோ அங்க வந்து பிகேஸ் அது வந்து செஞ்சாங்கன்னா அவர் வந்து அதை சப்போர்ட் பண்றதுக்கு முத்திரை மாதிரி கொடுக்கறதுக்கும் அவர் வந்து ரெடியா இருக்காரு, தயாரா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். நாங்கள் வந்து சிஸ்டர் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் லோக்கல் ஸ்கூல், நான் ஒரு லோக்கல் ஸ்கூலுன்ற செக்ரட்டரியாக இருக்கிற நாங்கள் இந்த ஓல் ஆஃப் ஸ்ரீலங்காவுக்கு வி சேரிட்டபிள் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, என்னுடைய ஃப்ரெண்டு நாங்களும் செய்கிறோம். இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் வந்து நாங்கள் செய்கிறோம். சிஸ்டர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு தேங்க்ஸ். நாங்கள் அவரோட நேரடி தொடர்புல கொண்டு இப்படியான கான்ஃபரன்ஸை எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுக்கு லோக்கலாக செய்கிறோம், பட் ஓவராலாக கண்ட்ரி வைடாக செய்கிறதுக்கு இப்படியான வசதிகளை நீங்கள் எடுத்து தர்றதுக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. He's saying that they have contacts for that, to be able to do that. So this is now that you've suggested this to them, so we generally do this kind of locally, but we can now take this countrywide. Yeah, I think we can do, first of all, a big awareness raising conference in Colombo, invite main teachers and governors around the country, take best practices, of values, because living values has been going on for a while. So showcase best practices of values education, and then they will decide how much they want to do in their district and areas, etc. ஸோ கொலம்போல நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு காமிக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கு ஷோகேஸ் பண்ண சொன்னா கொஞ்சம் அவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு எவ்வளவு அதுல இருந்து அவங்க எடுத்து செய்யலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கணும். Gopi Ben,
Mm. Not only teachers, there's a big case going on involved with doctors, Mm. public and the private, next to each Mm. other. Wanted to such a big corruption is going on at the moment. I don't know whether you must have heard about it. Mm-mm. So next time, doctors as well. I got a chance to visit two hospitals. Yeah, hospital. Yeah, in That was in Sinhalese areas, Dr. Sister. Yeah, you have to go. In the northeast of Sri Yeah. Lanka, north of Sri Lanka, this is a big problem going on in the whole of the province about the doctors. It's again their behaviors. The value has gone down. The doctors, even the teachers, students, everyone. Those days, we were all doing well all over the world because of the teachers' value and the professors, lectures in the universities and all sort of doctors. But there's nothing happening now at all. He's saying it's in the north that needs that attention. But this is what happens in Maya's Ravan's kingdom. It is Ravan's kingdom. When the situation gets tough and you don't have money and things, people leave their values. Exactly. So இங்க பணம் இல்லையோ இதுதான் ராவண ராஜ்யத்துல இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. எங்க பணம் இல்ல. And Baba's children are like beacons of light in that kind of situation. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பாபாவுடைய குழந்தைகள் அப்படி ஒரு வெளிச்ச வீடு மாதிரி. So of course we know these problems will happen because it is the nature of Ravan's kingdom. ராவண ராஜ்யத்துல இந்த மாதிரி நடக்கும்னு நமக்கு தெரியும். So we cannot go and fix every single thing. ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க போய் சரி பண்ண முடியாது. But what we can do is raise awareness and at least shine more light and clarity. So ஆனா கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம், அந்த இடத்துக்கு ஒளி அனுப்பலாம். So I really feel that the Brahma Kumaris in Sri Lanka can play the role of being the conscience of Sri Lanka. So Brahma Kumaris Sri Lankaல ஒரு மனசாட்சி மாதிரி இருக்கலாம் ஸ்ரீலங்கா மக்களுக்கு. Very touching points. Thank you. It's very important for us now the current situation. வேற ஏதாவது கேட்க போறீங்களா? சொல்லணுமா? So how many people got the training at Colombo over 5 years, Surrender Sisters? Colombo 55 souls and Batikola 80 souls. All Centovasis. 80 பேரு, கொலம்போல 55 பேர். சென்டர்ல இருக்கக்கூடிய. Many of the old BKs were there. I met everybody. பல ரொம்ப பழைய பாபாவோட குழந்தைகள் இருந்தாங்க. நான் எல்லாரையும் சந்திச்சேன். So it was a good refreshing time for the old ones and the young ones. ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. புது கொஞ்சம் குறைவான வருடங்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மற்றவங்களுக்கும் எல்லாருக்கும். ஓம் சாந்தி. உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நீங்க போன மாவட்டங்கள்ல இந்த இடம் உங்களுக்கு பாபாண்ட இடத்தில் அந்த பாபாண்ட வைப்ரேஷன்ல கூடுதலா பிடிச்சிருந்தது? So all the places that you visited, which place, Baba's places, which place did you feel more of Baba's vibration? Each place had its speciality. ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குன்னே ஒரு பெருமை இருந்தது. In Jaffna, I felt Baba is the ocean of love. ஜஃப்னால பாபா அன்பின் கடலாக எனக்கு தோணுது. In Mullativa, I felt Baba is the ocean of light. முல்லைத்தீவுல பாபா ஒளியின் கடலாக இருந்தாரு. In Vavnia, I felt Baba is the ocean of purity. வவுனியால பாபா தூய்மையின் கடலாக அனுபவமானது. In Colombo, I felt Baba is definitely ocean of knowledge. கொலம்போல பாபா கண்டிப்பா
ஞானத்தின் கடலாக நான் அனுபவம் செஞ்சேன். Every center had a different speciality. ஒவ்வொரு நிலையத்துக்கும் ஒரு தனித்துவமான அதுக்கே இருந்த ஒரு குணம் இருந்தது. But Baba's presence was so tangible. ஆனா பாபா இருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தது. You know, Baba is the Lord of the poor. பாபா வந்து ஏழைகளின் பங்காளன். நீங்கள் அதாவது வந்து நீங்கள் எவ்வளவு பாபா இந்த மடியில இருக்கிறீங்கன்றத நல்ல முறையில வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. So I say I could also see that you have been in Baba's lap throughout. So thank you for that. Sister, you missed that particular center. Oh, Batikola Center. Yes, Oh my gosh, this is the ocean of mercy. Really mercy. So much big heart in Batikola. Batikola அவ்வளோ பரந்த இதயம் இருக்கு. அவங்க கண்டிப்பா வந்து கருணையின் கடல். And I have to say, you know, I learned something from Brother Suresh. நான் சொல்லணும், உண்மையாக சுரேஷ் சகோதரன் கிட்ட நான் ஏதோ கத்துக்கிட்டேன். You know, I know we talk about service as being Gyan and yoga, but how our nature is also helps to facilitate service. So நமக்கு தெரியும் ஞானத்தின் அடிப்படை ஞானம் யோகான்னு. ஆனா நம்மளுடைய ஸ்வபாவம் என்ன இருக்கு, அது கூட வந்து சேவைக்கு உதவும். And Brother Suresh's nature is so simple, yogyukt and detached and very loving, and he has a lot of spiritual empathy. So his nature, yeah, go on. சுரேஷ் சகோதரன் வந்து அவர் ரொம்ப எளிமையா இருக்காரு, ரொம்ப அன்பு நிறைந்தது, ரொம்ப கருணை இருக்கு அவருக்கு. கூடவே வந்து ஒரு ஆன்மீக மற்றவங்களை வந்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆன்மீக தன்மை அவருக்குள்ள இருக்கு. And so his nature makes it very easy for souls to come close and they want to cooperate. They want to give help to Baba. So அவங்களுடைய சுபாவம் அப்படி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யறதும் ஒத்துழைக்கிறதும் நெருங்கி வராங்க, தானே வராங்க. And Sister Ranji in Jaffna like a mother. ஜஃப்னால வந்து ரஞ்சி சகோதரி இருக்காங்க, ஒரு தாய் போல. She's very, very gentle but very, very dedicated. ரொம்ப மென்மையானவங்க, ஆனா ரொம்ப சமர்ப்பணமானவங்க. And humble. பணிவு கூட. And also Brother Seelan, because Seelan, Suresh Pai and Ranji Ben are the CMT, Center Management Team in Sri Lanka. So Seelan பிரதரும் அப்படித்தான். So அவங்க 3 பேரு, சுரேஷ் பிரதரும் சீலன் பிரதரும் ரஞ்சி, அவங்க 3 பேரும் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் டீமா இருக்காங்க. And Seelan brother has so much bhavna and love for the family and really trying to understand each one, being friendly with each one, very, very humble soul. So அவரும் ரொம்ப பணிவு அவருக்கு, அவரும் ரொம்ப அன்போட எல்லார்கிட்டயும் பேசணும், தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி பணிவோட இருப்பாரு சீலன். And Brother Ganesh has transformed a lot into a spiritual resource. So கணேஷ் பிரதர் பாத்தீங்கன்னா ரொம்ப மாறி இருக்காரு, எப்படின்னா அந்த ஆன்மீகத்துல கொடுக்கக்கூடியது ஆக இருக்கு. He also attended the training full time. அவரும் full time training attend பண்ணார் கணேஷ். Sister Ranji, Brother Seelan, so we had good time. ரஞ்சி சிஸ்டரும் இருந்தாங்க, சீலன் பிரதரும் இருந்தாரு, நல்லா இருந்தது. So I will say Sri Lanka is in good hands. So நான் என்ன சொல்றேன்னா ஸ்ரீலங்கா வந்து நல்ல கரங்கள்ல இருக்கு. There is a center in Puttalam also. Sister is recently opened. Did you go there? No, I wasn't able to visit there. No time. Because they kept this time especially for Centovasis training. So இந்த தடவை முக்கியமா வந்து சென்டர் நிவாசி ட்ரெயினிங்காக தான் வச்சது. So this was priority. But they keep saying I have to come back next year, so maybe next year. அடுத்த வருஷம் பார்ப்போம். Definitely. Thank you. Okay. Okay. Everybody okay? Yes, Om Shanti. Yeah. Thank you. We'll have a minute